أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلقكم من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு உத்தம தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவிலே பங்கெடுக்கின்ற நம்மவர் அனைவரின் மீதும் அவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை பற்றி குறிப்பிடுகையில், யார் பள்ளிக்கு முதலாவது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது வருபவருக்கு மூன்றாவது வருபவருக்கு என்று இன்னென்ன நன்மையான காரியங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு அவர்களை முதல் சப்பிலே வந்து அமருமாறு உத்தரவிட்டார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் விரும்புகிறான். என்னுடைய அருளை யாரு விரைந்து வந்து தேடுகிறார்களோ அவர்களுக்கு நானும் விரைந்து கொடுப்பேன் என்ற அடிப்படையில் இரண்டாவது சப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன் சப்பை பூர்த்தி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் மூமின்களின் பண்புகள் என்ற தலைப்பிலே இந்த ஜும்மாவில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மூமின்கள் பற்றி குறிப்பிடுகையில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்ச வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொன்னால், ஹக்கத்து காத்துகி, உண்மையான இறையச்சவாதிகளாக மாறிவிடுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். உங்களுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அன்தாபுதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்.
மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், தூதருக்கு கட்டுப்படுவார்கள், அவன் விதித்த ஏனைய கடமைகளை பேணிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொன்ன கடமைகள் என்ன என்று நமக்கு தெரியும். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு. யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜு, யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்து என்று சொல்லி இறைவன் பட்டியலிட்டு காட்டுகிறான். ஆனால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க என்று நமக்கு தெரியும். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றைக்கு எதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஜும்மா தொழுகைக்கு மட்டும் செல்வார்கள். அதே போல அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் இரவு தொழுகைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் நிறைந்து வழியும். அதே போன்ற 2 பெருநாட்களை பூர்த்தி செய்வார்கள். பெருநாள்களுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதை மட்டும்தான் மார்க்கம் நமக்கு கடைபிடிக்க சொல்லி உத்தரவிருக்கின்றதா? கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு உதாரணமா முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருமறையில ஒரு உதாரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். 49வது அத்தியாயம் 14வது வசனத்தில் ஒரு கிராமப்புற கூட்டத்தினர், கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே நாங்கள் மூமின்கள் ஆயிட்டோம் என்று சொல்கிறார்கள். மூமின்களா? இப்ப நம்மளிடத்துல ஒரு கூட்டம் வந்து, முஸ்லீம் அல்லாத ஒரு மக்கள் வந்து, நாங்களும் முஸ்லீம்கள் ஆயிட்டோம், நாங்களும் மூமின்கள் ஆயிட்டோம், இறையச்சவாதிகளாக ஆயிட்டோம் என்று சொன்னால் நம்மள என்ன சொல்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ் என்று சொல்லி இறைவனை புகழுவோம். ஏனால் இந்த சத்திய மார்க்கத்துக்கு வந்துட்டாங்களே என்று சொல்லி இறைவனை புகழுவோம். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்கவில்லை. மாறாக குல் லம் துக்மினூன், நீங்கள் மூமின்கள் கிடையாது என்று சொல்லி இறைவன் நபிக்கு கட்டளையிடுகிறான். நபியை சொல்றான் அந்த கிராமவாசிகளை பார்த்து, நீங்கள் மூமின்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், மாறாக நபியே நீங்கள் இப்படி வேணால் சொல்லுங்க, வலாக்கின் கூலு அஸ்லம்னார், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுங்க, மூமின்கள் என்று சொல்லாதீங்க, முஸ்லிம்கள் என்று வேணால் சொல்லிக்கங்க என்று அதற்கு அனுமதி அளிக்கிறான் இறைவன். ஆனால் இன்றைக்கு மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய நிலையை எப்படி அமைத்திருக்கிறோம் என்பதற்கு தான் இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். நாமும் இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தர்காவுக்கு போறக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம், அல்லது இன்ன பிற ஏனைய விதத்தான காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் போய் நம்மளுடைய மார்க்கம் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், அது போன்ற இந்த சமுதாய பணிகள், நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் பெறுவதற்கு நம்ம எல்லா முஸ்லிம்களையும் அழைக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள், நாங்கள் இப்ப மட்டும் முஸ்லிம்கள் ஆயிட்டோமா, நாங்கள் தர்காவுக்கு போனா போகக்கூடாதுன்றீங்க, விதத்தான காரியங்களை செய்யக்கூடாதுன்றீங்க என்று அவர்களே அதை ஒத்துக்கொள்வார்கள். நம் அனைத்து விஷயங்களுக்கு குறிப்பிடும் பொழுது என்ன சொல்வார்கள்? இப்போது மட்டும் நாங்கள் முஸ்லிம்களா உங்க கண்ணுக்கு தெரியுமா என்று சொல்வார்கள். ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களை பற்றி குறிப்பிடுகையில் 23வது அத்தியாயம் முதல் வசனத்திலே அல்லாஹ் மூமின்களை பற்றி குறிப்பிடுகிறான். கது அஃப்லஹ மூமினூன், மூமின்கள் என்று சொன்னாலே அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தான். இப்ப மூமின்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம்ல, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம அல்லாஹ் திருமறையிலே சொன்னால, அவர்கள் தொழுகையை பேணிக் கொள்வார்கள் என்று சொன்னால, அதுபோல 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்கள் வந்து தங்களுடைய தொழுகையை பேணிக் கொள்வார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தின் காஷிரூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு பேணிக் கொள்வார்கள். அப்ப மூமின்களாக இருந்தால் தொழுகையை உள்ளச்சத்தோடு பேணிக் கொள்வார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம்தான் வரும். இது நான் சொல்லல, அல்லாஹ் நம்மை படைத்தவன் சொல்கிறான். நீ மூமீனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு கஷ்டம்தான்,
இந்த உலகத்துல கஷ்டம்தான். எப்படிப்பட்ட கொடுமைகள், சித்திரவதைகளை அனுபவித்து இந்த சமுதாயம் வந்திருக்கின்றது நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்த கால நிகழ்வுகளை நீங்க எடுத்து பாருங்கள். ஆசிபா படுகொலை, பல்கீஸ் பானு படுகொலை, அதே போன்ற முஸ்லிம்கள், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். மாட்டுக்கரியின் பெயரால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தினால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உலகத்தில் வரும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம இந்த இஸ்லாத்தை விட்டு போயிட முடியுமா? அல்லது மூமினா நான் வாழ மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் திருமறையில சொல்லிட்டானே, நீங்க மூமினா வாழ்ந்தாலே உங்களுக்கு வெற்றி இருக்குதுப்பா என்று சொல்லிட்டானே. மறுமையில உங்களுக்கு எண்ணற்ற வெற்றி இருக்குது, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொண்டு இருக்கிறோம்? சரியா இருக்கிறோமா என்பதை தாங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கே வந்து தொழுகவில்லை என்று சொன்னால் யாரும் வந்து உங்களை வந்து பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட போறாங்களா? கிடையாது. அல்லது யாரும் உங்களுக்கு 1 கோடி பரிசு கொடுக்க போறாங்களா? கிடையாது. ஆனால் உங்களுக்கு மறுமையில மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜன்னத்துல் என்கிற கூலியை வைத்திருக்கிறான். அது உங்களுக்கு வேண்டாமா? இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிச்சுட்டு போயிடுறீங்களா? அந்த மறுமைக்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் பெரும்பான்மையான விஷயங்கள்ல சில விஷயங்களில் மனிதன் ஏமாந்து விடுகிறான் என்று சொன்னார்கள். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அசியத்து வல் ஃபரா, ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா? நாம் அவர்கள் எத்தனை பேர் சரியான அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம்? எப்ப பார்த்தாலும் வீணான விஷயங்கள்ல சில நேரங்களில் நாம் ஈடுபட்டு விடுகிறோம். இரவு முழுக்க சில வேலைகளை தவிர்க்க முடியாமல் அதில் ஈடுபட்டு விடுகிறோம். அதனால் தொழுகைகளை நாம் இழக்க நேரிடுகிறோம். ஒரு நைட் 12 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும் அல்லது 1 மணி வரைக்கும் விடிய விடிய தன்னுடைய அலுவலகங்களில் வேலைகளில் ஈடுபடுறார் என்று சொன்னால் அவர் காலையில சுபுக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. அல்லது ஒருத்தர் வீணான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, செல்போன்ல விடிய விடிய தன்னுடைய அந்த பொழுதை கழிக்கின்றார், தூக்கம் வரவில்லை என்று சொல்லி அந்த பொழுதை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. அவர் சுபுக்கு எந்திரிச்சு சுபு தொழுக முடியுமா? கிடையாது. மூமின்கள் வீணான காரியங்களிலே ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களும் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அதிகமான நேரங்களில் நம்முடைய கண்கள் செல்போனை நோக்கி தான் இருக்குது. உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உன்னுடைய காதுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உன்னுடைய மூக்குக்கு, உன்னுடைய வாய்க்கு, உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்லி நமக்கு நபி அவர்கள் போதித்தார்களே, அதை நாம் சரியாக பின்பற்றுகிறோமா? இரவு நேரங்களில் கண் விழிப்பதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி ஒரு அறிவியல் ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் முதலில் அவர் இருக்கக்கூடிய சோம்பலை அடைவார். காலை பொழுதை அவர் வந்து சுபுவை தவற விட்டார் என்று சொன்னால் சோம்பலாக அடைவார். அதை நபி அவர்களும் நமக்கு குறிப்பிடுறாங்க. அப்படி சோம்பலாக அடையும் பொழுது அன்றைய நாளை அவர் எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டார். மிகப்பெரிய பிரஷருக்கு, மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார். இந்த மன அழுத்தம் ஒரு விஷயம் இருந்தாலே போதும், மனிதருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மைண்ட் ரிலாக்ஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரையுமே அப்படித்தான். உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்க நானும் அப்படித்தான். நானும் மைண்ட் ரிலாக்ஸா இல்லை என்று சொன்னால் உங்கள் முன் பேசுவது கடினமா தான் இருக்கும். இந்த 2 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, 2 அருள்கொடைகள் சொன்னார்களே, ஒன்று ஓய்வு, இன்னொன்று தூக்கம் பற்றி சொன்னார்களே. இந்த விஷயத்துல பெரும்பான்மையான மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப 2 விஷயங்களை இந்த 2 விஷயங்களை நாம் சரி செய்துட்டோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம்.
நம்முடைய தொழுகை சரியாக அமைந்துவிடும், இன்ன பிற காரியங்கள் சரியாக அமைந்துவிடும். அப்படி அமைந்து விட்டாலே நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபித்தோழர்கள் எண்ணற்ற நபித்தோழர்கள் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய காலத்துல தொழுகைக்கு அனைவருமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குபைப் என்கிற ஒரு நபித்தோழரை பற்றி புகாரியில 3989வது செய்தியா பதிவாயிருக்கிறது. இந்த குபைப் நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதிரி படையினை நோட்டம் பார்க்க அனுப்புறாங்க. அப்படி நோட்டம் பார்க்க அனுப்பும் பொழுது இவர்களோடு சில நபித்தோழர்களும் போறாங்க. அந்த நபித்தோழரும் போய் நோட்டம் பார்ப்பதற்காக போகும் பொழுது எதிரிகள் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படி எதிரிகள் எல்லாம் சுற்றி வளைக்கும் பொழுது சில நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மலை மீது ஏறிக்கிட்டாங்க, உயரமான இடத்துக்கு போயிட்டாங்க. சில பேர் பிடிபட்டுட்டாங்க. எதிரிகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், கீழே இருந்தவங்களும் இறங்கி வர சொன்னாங்க. அப்ப மலை மீது இருந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கீழே இறங்கி வந்தாலும் கொல்லத்தான் போறீங்க, இறங்கி வரலைன்னாலும் கொல்லத்தான் போறீங்க என்று சொல்லி இறங்கி வர மறுத்தார்கள். ஆனால் எதிரிகள் சும்மா விடல. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவர்களை கீழே இறங்கி வர வச்சு கொலை செய்து விட்டார்கள். கீழே இருந்தவர்களையும் கொலை செய்து விட்டார்கள். சில நபித்தோழர்களை மட்டும் அவகாசம் அளித்தார்கள். அவகாசம் கொடுத்து சிறையிலே அடைத்தார்கள். அப்படி சிறையிலே அடைக்கின்ற பொழுது ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு இந்த நபித்தோழர்களை அந்த எதிரிகள் கொல்ல வேண்டும், மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி அந்த தேதியில இந்த நபித்தோழர்கள்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும் பொழுது இந்த குபைப் என்கிற இந்த நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னார், அவருடைய தவணை வந்துருச்சு. அவரை எதிரிகள் கொல்ல போறாங்க, மரண தண்டனைக்கு உட்படுத்த போறாங்க. ஆனா இந்த குபைப் ரலியல்லாஹு என்ன செஞ்சார்கள் சொன்னால், இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த எதிரிகளிடத்திலே சில நிமிடங்கள் அவகாசம் கேட்டார். நான் 2 ரக்காத் தொழுக வேண்டும் என்று சொல்லி அவகாசம் கேட்டார். அப்படி அவகாசம் கேட்கும் பொழுது அவருக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டு அவர் தொழுகையை தொழுதுவிட்டு சுருக்கி, நீண்ட நேரம் தொழுகாமல் சுருக்கி தொழுதுவிட்டு மறுபடியும் அந்த தண்டனைக்கு வந்து விட்டார். எதிரிகள் நினைச்சிட்டாங்க உயிருக்கு பயந்துதான் இவர் தொழுக போறாரு அப்படின்னு. ஆனால் அவர் இந்த குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உயிருக்கு பயந்து தொழுக போறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க, அதனாலதான் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக்கிட்டேன். நான் இறைவனிடத்திலே நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் தொழுதேன் என்று சொல்லும் பொழுது எதிரிகளுக்கு மீண்டும் கோபம் அதிகரிக்குது. கோபம் அதிகரித்த உடனே இவரை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், இவரை இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நம்மை கேலி செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, இவர் தான் என்னமோ பெரிய தொழுகையாளி மாதிரியும், இவர் தான் இஸ்லாத்தை நிலைநிறுத்துற மாதிரியும் நம்மளை உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்காருல்ல, இவங்க மார்க்கத்தை இவர் நிலைநிறுத்த பார்க்கிறாருல்ல, அதனால இவரை சும்மா விட்டுறக்கூடாது, துண்டு துண்டா கண்டமா வெட்டணும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்யப்படுகிறது. அவர் அந்த மரண தண்டனை கண்டு பயப்படவில்லை. எதிரிகளிடத்திலே அல்லாஹ்விடம் எதிரிகளை ஒப்படைத்து விட்டு ஒரு பிரார்த்தனையை செய்கிறார். அல்லாஹும் அக்ஸிம் கும் ஹததா வத்துலும் பததா வலா துகுபிஹு மின்ஹும் அபதா. இறைவா, இந்த எதிரிகளை, இந்த அயோக்கியர்களை நீ பார்த்துக்கொள், இவர்களை ஒருவரை கூட நீ மிச்சம் வச்சு விட, யாரையுமே மிச்சம் விட்டுறாத, அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய தண்டனைக்கு இறங்கி அந்த மரண தண்டனையை அடைகிறார்.
அந்த எதிரிப்படை அவர்களை துண்டு துண்டாக அதே போல வெட்டி அவர்களை மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் பயப்படவில்லை. அதே சமயம் தன்னுடைய இறைவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையும் செய்ய வேண்டுமே என்று சொல்லி தொழுகையும் நிறைவேற்றுகிறார். சஹாபாக்கள் கையேந்தினாலே அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். நமக்கும் அப்படித்தான். ஆனால் அவர் சும்மா கையேந்துவதை விரும்பவில்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்தி விட்டு இறைவனத்திலே கையேந்துகிறார். சஹாபாக்களுடைய தியாகம் என்ன? சும்மா நம்ம மாதிரி தியாகம் நினைச்சீங்களா? நாம் இன்றைக்கு இருக்கிறோமே, நாம ஒரு சொற்பமான காசை கொடுத்து விட்டு தர்மம் செய்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்கிறோமே, சொற்பமான தொழுகைகளை தொழுது விட்டு நான் தொழுகையாளி ஆயிட்டேன் என்று சொல்கிறோமே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து என்று சொல்கிறோமே, அது போலவா? கிடையாது. சஹாபாக்களுடைய வீடுகளிலே சில மாதங்கள் அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறது. பசியும் பட்டினியுமாய் இருந்தவர்கள். எப்பேற்பட்ட தியாகத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், நபி அவர்களே நம்மிடத்திலே நபி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். என்னுடைய தோழர்கள் செய்த ஒரு கைப்பிடி அளவு செய்த தர்மத்திற்கு நீங்கள் உமது முறை அளவு தர்மம் செய்தாலும் அது ஈடாகாது. அப்படிப்பட்ட தோழர்கள் அவர்கள் வறுமையிலே தர்மம் செய்தார்கள், வறுமையிலே தொழுதார்கள். கடுமையான பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அறிவிப்பு ஏதேனும் வருகிறதா? பாங்கு சொல்பவர் ஏதேனும் நமக்கு அறிவிப்பு செய்கிறாரா என்று அதை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி அறிவிப்பு வரும் வரைக்கும் அவர்கள் பள்ளிக்கு தான் சென்று தொழுவார்கள். நம்மை போன்ற ஆங்காங்கே பக்கத்தில் அருகாமையில வீடுகள்லாம் இருக்காது. தூரமா தான் இருந்து தொழுகைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் மரண தருவாயில கூட அந்த தொழுகையை எதிர்பார்த்து தொழுது விட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு மரணிக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு சகோதரர்களே? நமக்கு என்ன இங்க பெரிய ஒரு போர்க்குளம் நடந்துகிட்டு இருக்குதா? நம்ம எல்லாம் போருக்கு போறோமா? அப்படி போருக்கு போனா கூட ஒரு விஷயத்துல சந்தோஷப்படலாம். நம்ம சகிதாக போறோம், நம்ம கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போறோம், பிரச்சனை இல்லை, அல்ல நம்மளை தொழுகை பத்தி விசாரிக்க மாட்டான் என்று சொல்லி ஒரு சின்னதா ஒரு நட்பாசம் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நாம் சகிதாக போறோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். அப்படிப்பட்ட சூழல் இங்க இருக்கிறதா? கிடையாது. மரணம் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்களில் நாம் இருந்து கொண்டு சுகபோகமாக நாம் வாழ்ந்து கொண்டு நாம் ஐவேளை தொழுகைகளை பேணாமல் வாழ்கிறோமே, இந்த தொழுகைகளே உதாசீனமா இருக்கிறோமே, இதன் மூலமா இறைவனுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக இருக்கிறோமே, இதை நாம் எப்பொழுது சிந்தித்து நம்முடைய தவறை சரி செய்ய போகிறோம்? மனிதன் என்ற அடிப்படையில் பலகீனம் வரத்தான் செய்யும். இங்க யாருக்காவது நான் எனக்கு எந்த பலகீனமே இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் தன்னுடைய பலகீனத்தை சரி செய்யவில்லை என்று சொன்னால், எப்படி நோய் வந்தவுடன் டாக்டரை அணுகி நம்முடைய நோய்க்கு தீர்வு காண்றோமோ, அதுபோல நோய் வந்தவுடன் நான் அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் நான் எழுந்து நடக்க முடியுமா? இன்னும் பிற வேலைகளில் என்னால் ஈடுபட முடியுமா? அதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. நம்முடைய ஈமான்ல பலகீனம் வந்துருச்சு. அல்லாஹ் ஈமான்ல தான் உறுதியா இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை பேணிக் கொள்வார்கள் என்று சொல்கிறானே, அப்ப அதுல நாம கோட்டை விட்டவர்களா இருக்கிறோமே. இதுக்கு இறைவனிடத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்? நாளை மறுமையிலே முதல் விசாரணை தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரித்திருக்கிறார்களே. யார் தொழுகையை சரியாக பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்களே. இன்ன பிற காரியங்கள்லாம் நமக்கு இப்ப காசு இருந்தாதான் நம்முடைய தர்மம் செய்வதற்கு நமக்கு என்ன செய்யணும்? கடமையாகும். நாம் ஹஜ்ஜுக்கு போறது கடமையாகும். ஆனால் தொழுகை என்பது
காசு பணம் இருக்கிற இடத்திலும் கடமை, காசு பணம் இல்லாத இடத்திலும் கடமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி, அவர் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு அனுமதியை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுபுவுடைய வேலைகள்ல, ஃபஜ்ருடைய வேலைகள்ல என்னால் பள்ளிக்கு வர இயல. கண் தெரியாத சஹாபி கேட்கிறாருங்க, சுபுவுடைய வேலைகள்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம டூ வீலர்கள்ல போவோம், பக்கத்துல இருந்தா நடந்து போவோம். ஆனா அந்த சஹாபி அப்படி இருக்கல, நடந்துதான் வரணும், கண் தெரியாது. சில கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லி ஹதீஸ்களை குறிப்பிடுகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த கண் தெரியாத சஹாபி வந்து கேட்கிறார். நபி அவர்கள் இதுக்கு என்ன சொல்லியிருப்பார்கள்? சரி, கண் தெரியாத சஹாபி, இவருக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், வீட்டில் தொழுதுவதற்கு சலுகைகளை கொடுத்துடலாம் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் கிடையல, சொல்லவே இல்லை. அந்த சஹாபியிடத்திலே நபிகள் நாயகம் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். உம்மி மக்தூமே, உனக்கு இதை விட சிறந்தது எது என்று தெரியுமா? நீ வீட்டிலே தொழுவதை விட நீ பள்ளிக்கு வந்து தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சஹாபி பள்ளிக்கு வருவதை நிறுத்தவில்லை. கண் தெரியாத சஹாபி. இன்றைக்கு நம்மளுடைய கண்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. இருட்டை பார்க்க முடிகிறது, பகலை பார்க்க முடிகிறது. பல விஷயங்களை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா கண்ணு பார்த்து சிந்திச்சாதானே அடுத்த விஷயங்கள் நம்ம தெரிய முடியும். இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னா சில விஷயங்களை நம்மளால் சிந்திக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை வந்து நபி அவர்கள் நீங்கள் விட்டு என்று சொன்னால் இங்கேயும் உங்களுக்கு கை சேதம் இருக்குது, மறுமையில பெரிய கை சேதம் இருக்குன்னு சொன்னார்கள். இங்க என்ன கை சேதம்? தொழுகை விட்டா மறுமையில தானே கேடு என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதிகாலை எழாததின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடல் உபாதைகள் மாறும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு இந்தியாவுடைய பொல்யூஷன் சர்டிபிகேட்ல எல்லா மாவட்டங்களும் பொல்யூஷனுக்கு உட்பட்டு தான் இருக்குது. சுத்தமான காற்றை யாரும் சுவாசிப்பது கிடையாது. மலைகள் இருக்கிறவங்க தான் சுத்தமான காற்றை சுவாசிப்பார்கள். நகரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல எண்ணற்ற பல நச்சுக்கள் கலந்திருக்கிறது. ஆனால் சுபுவுடைய வேலையிலே இந்த காற்று தூய்மையாக இருக்கிறது என்று சொல்லி எண்ணற்ற பல ரிப்போர்ட்டுகள் இருக்கிறது, ஆய்வு அறிக்கைகள் இருக்கிறது. அந்த காற்றை நாம் சுவாசிக்க விட்டுவிட்டால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில மாற்றங்களுக்கு உட்படும். இது அறிவியல் ரீதியா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆய்வாளர்கள் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஆனால் அல்லாஹ் நமக்கு எப்படி இதை எளிதாக்கி இருக்கிறான் பாத்தீங்களா? ஐவேளை தொழுகையின் மூலம் நம்முடைய உடல் விஷயத்திலும் இங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளை தந்திருக்கிறான். ஏதோ சுபு தொழுகை என்று சொல்லி நாம் அசால்ட்டா இருக்கிறோம். நுகர அசர மகரிப்புக்கு கணக்கு சொல்லிடலாம், இஷாவுக்கு கணக்கு சொல்லிடலாம். நான் வேலையில இருந்தேன் பாய், வெளியூர் போயிட்டேன், என்னுடைய வேலையே வந்து பயணம் செய்யறதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுபுவுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த சுபு தொழுகையை ஒருவர் ஜமாத்தோடு தொழுதார் என்று சொன்னால் அவர் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எத்தனை பிளாக் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவருடைய பாதுகாப்புக்கு போறாங்க, அதையும் மீறி சில விபத்துகள் நடந்து விடுகிறது. அசால்ட்டா நடக்குது, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிற்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா சகோதரர்களே? யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இப்படி நீங்க வந்து தொழுதீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சுபுவுடைய தொழுகையை நீங்கள் சரியாக பேணி தொழுதுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சுபுவுக்கு முன்னாடி முன் சுன்னத் சொல்லக்கூடிய 2 ரக்காத்துகளை நீங்கள் தொழுது விட்டீங்க என்று சொன்னால் இந்த உலகமும் இதில் இருப்பதை விட
அனைத்தையும் விட சிறந்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சுபுவுடைய முன் சுன்னத்தை ஃபர்லு போன்று சஹாபாக்கள் தொழுது வந்தார்கள் என்பதை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். யார் அசர் தொழுகையை பேணிக் கொள்ளவில்லையோ அவர் இந்த உலகத்தில் அனைத்தும் இழந்தவராவார் என்று சொல்லி நபிமொழி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அசர் தொழுகையை யார் இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை நரக நெருப்பு தீண்டாது. இப்படிப்பட்ட விஷயங்கள், நல்ல காரியங்கள் நமக்கு இந்த தொழுகையின் மூலம் கிடைக்குதல்லவா? இதை நாம் உணர வேண்டும் சகோதரர்களே. இதை நாம் உணராம விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு இங்கேயும் இழப்பு தான், மறுமையிலும் இழப்பு தான். இதிலிருந்தும் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும். தொழுகையில சில கவனக்குறைவு ஏற்பட்டு சொன்னா தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கலாம். ஆனால் தொழாம இருப்பதே பாவமாக இருக்குது. அதுக்கு எப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேட போறீங்க என்பதை சிந்தித்து வரக்கூடிய காலங்களில் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு எச்சரித்தவனாக என் முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதல் நிகழ்விலே தொழுகையை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகை பேணிக் கொள்வார்கள் என்று சொல்லி தான் முதலில் சொல்லிக் கொள்கிறார். அதுபோல நாமும் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொழுகைகளை சரி செய்து மறுமையில் சோனம் செல்வதற்குரிய வாய்ப்பை பெற வேண்டும். இரண்டாவது இந்த உரையில் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், மறுபடியும் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குஜராத்தில் சுமார் 36,400 கோடி 36,400 சதுர மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய வீடுகள், கட்டிடங்கள், கடைகள் எல்லாம் புல்டோசரால் இடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முஸ்லீம்களை வைத்துத்தான் இந்த அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள். ஆளுகின்ற இந்த பாஜக அரசு முஸ்லீம்களை வைத்துதான் அவர்கள் அரசியலை பண்ணுகிறார்கள். முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால் இந்த RSS இந்த சித்தாந்தம், பாஜக ஆளுகின்ற பாஜக அரசு ஆட்சிக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட இன்னல்களை நம்முடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஆட்சியாளர்களுக்காகவும் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருப்பது இந்த தொழுகை தான். ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு இறைவனிடத்திலே கையேந்துகிறீர்கள் சொன்னால் அதை அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது என்ன நேரம் என்று சொன்னால், இமாம் அத்தையாத்து இருப்பில் இருக்கும் பொழுது அத்தையாத்து ஓதி முடிந்தவுடன் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னதாக நாம் எண்ணற்ற விஷயங்களை அதை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மட்டும்தான் நமக்கு பிரார்த்தனை நேரமா என்று கேட்டால் கிடையாது. ஐவேளை தொழுகைகள் இருக்கிறது. குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு நேர தொழுகை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரி செய்து நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால்தான் இறைவன் சொன்னது போல் கது அஃப்லஹ மூமினூன், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டனர், இந்த உலகத்தில் கிடையாது மறுமையில் தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க நல்லவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவான் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் எனது இந்த இரண்டாம் முறையினை நிறைவு செய்கிறேன். வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.